இப்போ நூலக நிறுவனத்தை பொறுத்த மட்டும் தற்போது வந்து 1,82,000த்துக்கு மேற்பட்ட ஆவணங்கள் வந்து ஆவணப்படுத்தப்பட்டு, அதாவது டிஜிட்டைஸ் பண்ணப்பட்டு உலகத்தில் இருக்கிற அனைவரும் அணுகக்கூடிய வகையில் வந்து அது பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்குது. யாருமே இலவசமாக வந்து இந்த விடயங்களை வந்து தங்களுடைய கல்வி தேவைகளுக்கோ அல்லது ஆய்வு தேவைகளுக்கோ அல்லது சாதாரண வாசிப்பு தேவைகளுக்கோ பயன்படுத்தி கொள்ளலாம். இது வந்து எந்த ஒரு கட்டணங்களும் செலுத்தாமலே பயன்படுத்தி கொள்ளலாம். முக்கியமாக இந்த எங்களுக்கு உரிமைகள், அதாவது காப்பிரைட்ஸ் தரப்பட்ட ஆவணங்கள் அனைத்துமே அவர்கள் வந்து முழுமையாக பார்வையிடக்கூடியதாக இருக்கும். காப்பிரைட்ஸ் இல்லாத விடயங்களை கூட அவர்களின் ஆய்வு தேவைகள் கல்வி தேவைகளுக்கு ஊடாக அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு. அப்போ இது வந்து ஒட்டுமொத்த இலங்கை தமிழ் சமூகம் சார்ந்த எல்லா விடயத்தையும் நாங்கள் இதில் பதிவு செய்து வச்சிருக்கிறோம். உலகம் பூராக இருக்கிற தமிழர்கள் வந்து இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை வந்து இன்னும் நாங்கள் நிறைய விடயங்கள், இப்போ நாங்கள் 2,50,000த்துக்கு மேற்பட்ட ஓலைச்சுவடிகளை மாத்திரம் பதிவு செய்து வச்சிருக்கிறோம். அப்போ இது வந்து எங்களுடைய வரலாறை வந்து இன்னும் முன்னோக்கி பார்க்கறதுக்கு இவ்வளவோ உதவுது. முன்னுக்குள்ள எங்களுடைய வைத்திய முறைகள், எங்களுடைய புராணங்கள், இப்படி பல வரலாறு கடந்த பல விஷயங்களை வந்து நாங்கள் இப்பவும் ஆய்வு செய்யக்கூடியதாக, ஆய்வு தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. இது போன்ற பல விடயங்கள் இன்னும் ஆவணப்படுத்தப்படாமல் இருக்குது. உண்மையில ஒவ்வொரு இப்போ நாங்கள் எங்களுடைய கடந்த காலத்தை எடுத்து பார்க்கல, நாங்கள் எதற்காக போராடினோம், எதற்காக இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது என்று பார்க்கல, நாங்கள் எங்களுடைய விடயங்களை எங்களுடைய இருப்பை தக்க வச்சு எங்களோட வரலாறை வந்து சரியாக எங்களுடைய பல தலைமுறைகள் கடந்தும் அதை கொண்டு போகணுமென்ற ஒரு ஆர்வம் வந்து அனைத்து தமிழர்களுக்குமே இருக்குது. இப்போ இந்த ஆவணப்படுத்தல்ன்ற இதில் வந்து பார்க்கல வந்து எந்த ஒரு அரசியல் பின்னணியும் இல்லாமல், எந்த ஒரு மதமோ அல்லது வேறு விடயங்கள் பின்னணிகள் இல்லாமல் எல்லாருமே வந்து இந்த விடயங்களை நாங்கள் பாதுகாத்து வச்சிருக்கோம் என்ற இடத்துல எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கணும்.